மேல ஒரு துணிக்கு மேல இது போடுறீங்கல்ல, இது வந்து நங்கூரம் மாதிரி இருக்கிற நங்கூர தையல். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது பாத்தீங்கன்னா இந்த துணி வேணா கிளியும் போது இந்த தையல் பிரியவே பிரியாது. இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், நேர் தையல் போட்டு பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நேர் தையல் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ரெட்ரூல் தையலே பிராக்டிஸ் பண்ணிடுறீங்க. ரெட்ரூல் தையல் பிராக்டிஸ் பண்ண அந்த துணியை அடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டா மடக்கி வச்சு மடக்கு தையல் போடுறீங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தையல் போட்டா ரெட்ரூல் தையல். ஓகேங்களா? இது நங்கூர தையல். நங்கூர தையல் வந்து ஒரு துணி போட்டுட்டு அதை திருப்பி வச்சு இப்படி விரிச்சு வச்சு போட்டா இது நங்கூர தையல். ஓகேங்களா? இந்த மாதிரி தையலோட வேரியேஷனை பாத்துக்குங்க. இது பாத்துட்டீங்கன்னா இந்த தையலுக்கு தான் வந்து நம்ம பிளவுஸுக்கு வரும். பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தையல் வரும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு காசுல எத்தனை தையல் போட்டிருக்கிறேன்னு பாருங்க. ஸ்ட்ரெயிட் தையல் நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெயிட் தையல பிளவுஸோட உள் பக்கமா போட்டிருக்கிறேன், 6.5 இன்ச்சு கேப்ல. ஓகேங்களா? இது போட்டதுக்கு அப்புறம் கையில பாருங்க, இந்த கையில ரெட்ரூல் தையல் போட்டிருக்கிறேன். அதாவது இது வந்து மடக்கு தையல் இங்க போட்டிருக்கிறேன். இந்த எட்ஜ்ல வந்து ஒரு தையலை போட்டுட்டு திருப்பி வச்சு மடக்கி ஒரு மடக்கு தையல் போட்டு அது பக்கத்துல ரெட்ரூல் தையல் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? கழுத்துல பாருங்க, கழுத்துல ஃபுல்லா மடக்கு தையல் ரெட்ரூல் தையல் தான் போட்டிருப்பேன். உள் பக்கமா கட்டுறது போட்டிருக்கிறீங்களா? இது போட்டதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸோட பட்டிக்கு பாத்தீங்கன்னா நங்கூர தையல் போட்டிருப்பேன். அதாவது ஒரு துணியை வந்து தைச்சதுக்கு அப்புறமா விரிச்சு வச்சு போடுற பேரு நங்கூர தையல். இந்த பட்டி கட்ட தையல் எப்பவுமே பிரியக்கூடாது, துணி கிளியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நங்கூர தையல் போடுது. மொத்தம் எத்தனை தையல் வகைன்னு பாத்துக்குங்க. ஸ்ட்ரெயிட் தையல், ரெட்ரூல் தையல், மடக்கு தையல், நங்கூர தையல். இந்த 4 தையல் வந்து ஒரு பிளவுஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தையல் வகைகள் எல்லாம் பாத்துக்குங்க. இந்த தையலை நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாம என்ன பண்றோம், ஒரு கர்ச்சீப் எப்படி கட் பண்றது, அந்த கர்ச்சீப் எப்படி அடிக்கிறது. ஏங்க எனக்கு இது கூட தைக்க தெரியாதுங்களா, கர்ச்சீப் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? அப்படி கிடையாதுமா. ஒரு படிச்சா மட்டும்தான் ஒரு நல்ல பேராகிராஃப் படிக்க முடியும், ஒரு படிப்புல முன்னேற்றம் வரும். நம்ம வந்து ஏபிசிடி படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னா எதுவுமே படிக்க முடியாது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை கல்வி. ஓகேங்களா? இந்த அடிப்படை கல்வி படிச்சதுக்கு அப்புறமா கர்ச்சிப்பும் அடிப்படை கல்வி. ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்களே, எல்கேஜி, ப்ரீ கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு, ஃபோர்த் அப்படி வர்றது. அது மாதிரி இப்ப நீங்க படிச்சிருக்கிறது முதல்ல படிச்சு நேத்து முன்னாடி படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளே கிளாஸ் மாதிரி கிளாஸ்ல உட்கார்ந்து பழகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை படிச்சு எல்கேஜி படிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்புங்கிறது கர்ச்சிப் தைக்கிறது, பில்லோ கவரு, அப்புறம் கவுனுக்கெல்லாம் வரும்போது தேர்டு, ஃபோர்த்து அப்படி வந்துடுறீங்க. நீங்களும் படிச்சு அப்படியே மேல வர்றீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கர்ச்சீப் எப்படி கட் பண்ணணும், அந்த கர்ச்சீப் எப்படி பினிஷிங் அடிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ச்சீப்ல நீங்க ரெட்ரூல் தையல் பினிஷிங்கா பண்ணுனாதான் நீங்க நெக்ஸ்ட் வந்து சுடிதாரு இல்ல கவுனு எது தைக்கிறதுனால அழகா தைக்க முடியும்.